எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. Super Sarvana Stores. அவங்க பப்ளிக்கா பண்றது என்னன்னா ஹோம் டூரா? ஆமா, ஹோம் டூர். அவங்க தூங்குறது, படுக்கிறது, நைட்டியை போடுறது, எல்லா விஷயத்தையும் காமிக்கிறாங்க. அட்ரஸையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் உன் வீட்டில் நாளைக்கு பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, அதில் தான் ஒரு ஆக்டர் கூட பேசினாங்க, நம்ம ஆல்ரெடி பேசணும். இப்போ அவங்க வந்து காசு கொடுத்து, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு காசு வேணும், நான் ஏன் அதை சும்மா பண்ணணும், என்கிட்ட கேட்குறாங்கங்கிறாங்க. விபச்சாரங்கிறது சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக பண்ணுறாங்க. இந்த கர்மத்தை வந்துட்டு நீ 200 போட்டேன்னா இதை காமிப்பேன், 200 காமிப்பேன், அதை காமிப்பேன். என்ன கல்ச்சர் நோக்கி போயிட்டு இருக்கு? பாதுகாக்கிறோங்கிற பேர்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. அப்படியும் பண்ணாதீங்க, இப்படிதாம்மா இருக்கணும், இதுதான் உலகங்கிறத சொல்லி கொடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து வெளியில நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா ஸ்கூல் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கான்னு நீங்க நான் இப்பெல்லாம் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கையில ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்கிறேன். நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, இப்போ இருந்த வரைக்கும் தமிழகத்தை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குனாரு. இப்போ எனக்கு அவர் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருந்தா இப்போ நம்ம பேசலாமா? வாயில் அவர் சொன்னார், இப்போ அதுவே ஒரு வாக்குறுதி தான். 7 வயசு குழந்தை வீதியில் விளையாண்டுட்டு இருந்திருக்கு. பக்கத்தில் உட்காந்துருக்கிறான் ஒருத்தன், இப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 14 வயசு, ஒரு பொண்ணுக்கு 16 வயசு. அந்த பையன் சின்ன பையன் தான். மிட் நைட் 1 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 1 மணிக்கு போனோன்னே இவங்க போகிறத பார்த்துட்டு 2-3 பேர் பின்னாடி துரத்தினோட இந்த பையனுக்கு வந்துட்டு உதறினோன்னா அந்த பையனும் ஒரு பொண்ணும் தப்பிச்சிட்டாங்க. இந்த 14 வயசு பொண்ணு தூக்கி. பொம்பளை பிள்ளைங்கப்பா, பசங்க வாங்கி கொடுத்து தண்ணி அடிக்கிறாங்கன்னா டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கு. கேட்டில் செக்யூரிட்டி போடு, கேமரா போடு. என் பிள்ளையில நான் பாதுகாப்பாக அனுப்புறேன்னு ஒரு அவேர்னஸ் வேண்டாமா? கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாத்ரூம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாத்ரூம் இருந்தால் தானே இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்றது? ஒரு பிள்ளைய வந்து வாழ்க்கையை முடிச்சு கெடுத்து, ஒரு பிள்ளைன்னு இல்லை, நிறைய சம்பவங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் சண்டை போட்டதா, குற்றம் பண்ணதா, ஏதோ ஒரு கேஸ் எடுங்க பார்ப்போம். ரித்தன்யா இருந்தாங்க இல்லையா, இந்த பொண்ணு போய் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. என்னன்னா அவங்க அப்பா ஆம்பளை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்க அண்ணன் ஆம்பளை, அவங்களும் அந்த ஆம்பளை பசங்கன்னாலே இப்படித்தான், கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வெறித்தனமாக. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பிள்ளைய லவ் பண்ணலன்னு சொல்லி ஒருத்தன் பின்னாடியே போய் துரத்திட்டு போய் ஆசிட் ஊற்றிருக்கான் முந்தான. அவன் ஏன் பண்ணியிருக்கான்னா கஞ்சா போட்டு போயிருக்கான். இப்போ எனக்கு ஒன்று கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்கலங்கிறப்போ ஒருத்தர் சண்டைக்கே போகணுன்னா தண்ணி அடிச்சு தானே சண்டை போடுறான். அவன் நரம்பு எதையோ ஒன்று அறுத்துன்னு தங்கும், அப்போ சைக்கலாஜிலி அவன் ப்ராப்ளமே பண்ண மாட்டான். இப்போ இதை வந்து நீங்கள் திரும்ப நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்களா? உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நிஜமாவே சொல்கிறேன், உயர் அதிகாரிகள் இதை பார்க்கட்டும், அரசியல்வாதிகள் பார்க்கட்டும், உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை எழுத மாட்டேங்க திருத்தி. அந்த சீனெல்லாம் பார்த்தீங்களா, இப்படி வச்சுட்டு இப்படி உரிவானுங்க, என்ன ஸ்டைலிஷன் பண்ணுறீங்களா? இல்லை நான் கேட்குறேன், என்ன சொல்லி கொடுக்குறீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் திருமதி ஜானகி சுந்தரராஜ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். பொதுமக்கள் வந்து கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புறாங்களா? கண்மூடித்தனமா நம்புறாங்கம்மா, கண்மூடித்தனமா எல்லாத்தையும் உள்ள விடுறாங்கம்மா. அதாவது திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்சான்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழி இப்ப சரியா இருக்கா இல்லையா? ஒரு வெறி நாய் வந்துச்சுன்னு என்ன பண்ணும்? கடிச்சு கொதறிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. நீ வந்து உன்னோட வீட்டுக்குள்ள இருந்துட்டு நீ எல்லாத்தையும் வரவழைச்சேன்னா சேதாரம் நமக்கு தான், அவங்களுக்கு இல்ல. இன்னொன்று, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸுன்னு நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்க பப்ளிக்கா பண்றது என்னன்னா ஹோம் டூரா? ஆமா, ஹோம் டூர். பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. பாத்ரூம், டாய்லெட்டு, ஐயோ டாய்லெட் கழுவுறதெல்லாம் காமிக்கிறாங்க. இன்னொன்று பெட்ரூமு, அவங்க தூங்குறது, படுக்கிறது, நைட்டியை போடுறது, எல்லா விஷயத்தையும் காமிக்கிறாங்க. அட்ரஸையும் சொல்லிடுறாங்க. அப்புறம் உன் வீட்டில் நாளைக்கு பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, பாப்பா தம்பி இங்க வந்து குற்றம் பண்ணிட்டு அவங்களே சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரபலம் ஆகணுங்கிறது வந்து ஒரு ஆசை தான், எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரும் அளவு இருக்குல்ல. ஆனா லிமிட் இல்லை, தாண்டிட்டீங்கன்னா விபரீதம் உங்களுக்கு தான். திருந்திக்கோங்க. திரும்ப சொல்றது என்னன்னா, விபரீதம் உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இதெல்லாம் வந்து தன்னை மீறி பேராசைப்படுறாங்க. அவங்க வந்து பாதுகாப்பா இருக்கும்னு அவங்களுக்கு வந்து பயங்கர பிரச்சனை வராத வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஜாலியா போவாங்க.
ஆனா அதுல இருந்து அவங்க மீளவே முடியாது. ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா இதே சோசியல் மீடியா அவங்கள வச்சு என்ன பண்ணுங்கிறது தெரியும். அதனால அளவு கடந்து நிறைய பண்றாங்க. நீங்க சொன்னீங்க இப்ப இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்கன்றீங்க. இந்த ஆப் மூலியமாவே இப்ப இந்த உபச்சார கல்ச்சர்லாம் அதிகமாகுதுன்றாங்களே, அதெல்லாம் எப்படி மேடம்? அது வந்து சர்வசாதாரணமா போயிடுச்சு. அது இன்னைக்கு நேத்தா இப்ப பாருங்க. இப்போ அதுலதான் ஒரு ஆக்டர் கூட பேசினாங்க, நம்ம ஆல்ரெடி பேசணும். இப்ப அவங்க வந்து காசு கொடுத்து, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், எனக்கு காசு வேணும், நான் ஏன் அதை சும்மா பண்ணணும், என்கிட்ட கேட்குறாங்கங்கிறாங்க. அப்போ இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து அதாவது பகிரங்கமா போனா இப்ப எல்லாம் அதான் சொல்ல. இன்னொன்னு, முன்னாடியெல்லாம் விபச்சாரங்கிறதே வந்து சில பேர் கஷ்டத்துக்காகவும் அது ஒரு தொழிலா பண்றவங்களும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவப்பட்ட ஜென்மங்களும் அது ஒரு அதான் சொல்ல, அது ஒரு தனி சப்ஜெக்டா இருந்தது. அவங்கள பத்தி நம்ம வந்து அது 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 வேற போங்க. ஆனா இன்னைக்கு வந்து விபச்சாரங்கிறது சோசியல் மீடியால பப்ளிக்கா பண்றாங்க. இந்த கர்மத்தை வந்துட்டு நீ 200 போட்டேன்னா இதை காமிப்பேன், 200 காமிப்பேன், அதை காமிப்பேன். என்ன கல்ச்சர் நோக்கி போயிட்டு இருக்கு? 2000, 3000, 4000, 5000 சொல்லி பேரம் பேசிட்டு இந்த மாதிரி இதுக்குள்ள இப்போ குழந்தைங்க ஈஸியா போறதுக்கு வழிவகுக்கிறோம்லம்மா. இன்னைக்கு பேக்கெட் மணி மாதிரி எப்படி 200, 300 எடுத்துட்டு போறாங்க. அப்ப அது அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஈஸியா போயிடுது. அப்ப அதுக்குள்ள உள்ள போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்க? வெளியில இப்போ ஒரு அந்த அதுக்குள்ள மூழ்கிறான், வெளில வரப்ப அவன் மைண்ட் செட் என்னவா இருக்கும்? இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 16 வயசு கீழே வந்து சோசியல் மீடியா வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரது நல்லதுன்றீங்களா? எப்பப்பா, கண்டிப்பா நல்லது. ரொம்ப ஸ்கூல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி வேணும். நிறைய ஸ்கூல்ல இப்போ வந்து பணம் பறிக்கிறது மட்டுமே கொள்கையா வச்சிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தூக்கி போடுங்க. உங்க பிள்ளைகளும் இதுல உள்ள இருக்காங்கங்கிறத மைண்ட்ல வைங்க. எல்லா விஷயத்துலயும் சொல்றேன். இப்போ சோசியல் மீடியாங்கிறத தாண்டி பொறுப்பு வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இப்போ பெற்றவங்ககிட்ட கண்டிப்பா பொறுப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறோங்கிற பேர்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. அப்படியும் பண்ணாதீங்க. இப்படிதாம்மா இருக்கணும், இதான் உலகங்கிறத சொல்லி கொடுங்க. அதே மாதிரி நீங்க வந்து வெளியில நாளைக்கு நீங்க ஒரு இடத்துல நிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா ஸ்கூல் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கான்னு நீங்க நான் இப்பெல்லாம் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கையில ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இப்போ நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, இப்போ இருந்த வரைக்கும் தமிழகத்தை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குனாரு. இப்போ எனக்கு அவர் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருந்தா இப்போ நம்ம பேசலாமா? வாயில் அவர் சொன்னார், இப்போ அதுவே ஒரு வாக்குறுதி தான். ஆனால் இப்போ வந்து அதான் போன எலெக்ஷனுக்கு அவங்க வந்து கொடி பிடிச்சாங்க டாஸ்மாக் ஒழிக்கணும்னு, அதே வாய் இன்னைக்கு வந்து டாஸ்மாக் பத்தி பேசினா எழுந்திருச்சு போறாங்க. டார்கெட் வச்சுதான் பண்றாங்களா? அது இயற்கை டார்கெட் தான், ஃபுல் டார்கெட் தான். நான் என்ன கேட்கிறேன், எதுக்கெல்லாம் நீங்க வந்து அரசு முடிவெடுக்கணும்? அரசு பாதுகாப்புக்கு சமரசமே இருக்கக்கூடாதுங்க. இந்நேரம் ஒண்ணுமே இல்ல. இந்த விளாத்தி வளர்த்து பிரச்சனைக்கு வாயை திறந்திருக்காரா? துரத்திட்டாங்கன்னா அப்புறம் நேத்து பேசினாங்கல்ல அவங்க, இதுக்கு முன்னாடி எம்பியா இருந்து, இதுக்கு முன்னாடி இருந்து அதே தூத்துக்குடி மாவட்டத்துல நீங்க என்ன பேசணும்? அவங்க அன்னைக்கு என்ன பேசினாங்க தெரியுமா? அவங்க வீடியோ நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன நிறைய தனிப்படை அமைச்சிருக்கோம். அவங்க அந்த பேசுறது அந்த வார்த்தை கனிமொழி அவங்க பேசுனது தவறுங்கிற பார்த்த உடனே சுடுறதுக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாவில அவங்களுக்கு நாளைக்கு அந்த இடத்துல ஓட்டு வேணும்ல. கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அவங்க தொகுதி. இன்னும் ஒண்ணு, அவங்க வீட்டுல இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய அதிகாரி வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இந்நேரம் வரைக்கும் இந்த போலீஸ் இருந்திருக்குமா? அந்த புள்ள அவ்வளவு நல்லா படிக்கிற பிள்ளைங்கிறாங்க. 495 மார்க் எடுத்திருக்கு. இன்னைக்கு +2 அந்த பிள்ளை மார்க் எடுத்திருக்கும், நல்லா படிச்சிருக்கும், அவங்க வாழ்வியல் நாளைக்கு நல்லபடியா வாழ்ந்து. யோசிச்சு பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க என்ன நிலைமை. நம்ம பிள்ளை இல்ல, நம்ம பிள்ளையா இருந்தா இந்நேரம் கதறி துடிச்சிருப்போம். இல்ல நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம அந்த நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கவே முடியல. என்னால பயமா இருக்குன்னு தானே இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை என்ன நினைச்சு வெளியில போயிருக்கும், வீட்டுக்கு திரும்பி வருவான்னு போயிருக்கும். பார்த்த உடனே சுடுங்க, அப்பதான் பயம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல பல பெண்கள் வந்து குழந்தைங்க வச்சிருக்காங்களா மேடம், குழந்தைய வெளியில விளையாட நிம்மதியா இருக்க முடியல அப்படிங்கிறாங்க. அனுப்ப முடியாது. நீங்க சோசியல் மீடியா பாக்குறீங்களா இல்லன்னு தெரியல. நான் வந்து அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால என்னமோ தெரியல, எனக்கு அது சார்ந்த நிறைய வரும். 7 வயசு குழந்தை வீதியில விளையாண்டுட்டு இருந்திருக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தன் இப்படி சுத்தி பார்த்துட்டு அப்படி தூக்கிட்டு போயிட்டான். வீடியோ தரவா நானே இப்போ அப்படி தூக்கிட்டு போயிட்டான். அந்த பிள்ளைய சீரழிச்சு கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க. அது அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னன்னா, 3 பிள்ளைங்க, 2 பொண்ணுங்க, ஒரு பையன். அந்த பொண்ணுக்கு 14 வயசு, ஒரு பொண்ணுக்கு 16 வயசு. அந்த பையன் சின்ன பையன் தான்.
மிட் நைட் 1 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓ. 1 மணிக்கு போனோன்னே இவங்க போறதை பார்த்துட்டு 2-3 பேர் பின்னாடி துரத்தினோட மதுராந்தகத்துல நடந்துச்சு. இந்த பையனுக்கு வந்துட்டு உதறினோன்னா அந்த Speed-ஆ பையனும் ஒரு போயிருக்காங்க. பொண்ணும் தப்பிச்சிட்டாங்க. இந்த 14 வயசு பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தோம் நியூஸ் வந்துச்சு. சொல்லுங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? போதைங்கிறது ஒழிச்சா மட்டும்தான் 3/4 பேர் திருந்துவாங்க. அதே மாதிரி இது வந்து 50% தான். ஓகே. தண்டனைங்கிறது நீங்க எவ்வளவு குடிகாரனா இருங்க, எவ்வளவு கஞ்சா வேணா அடி, என்ன வேணா பண்ணு, நம்மளை சுற்றுவாங்கன்னா பயம் இருக்கும். செய்வீங்களா? செய்ய மாட்டாங்க. அப்ப சட்டம் என்ன வேணும்? கடுமையா இருக்கணும். கடுமையா இருக்கணும். பொம்பளை பிள்ளையை தொட்டுட்டோன்னா ஐயோ சும்மா. இன்னொன்னு, இந்த சம்பவம்லாம் ரொம்ப நம்மளுக்கு அதாவது தாங்கிக்க கூட முடியாத ஒரு சம்பவம். இப்போ இது ஒரு சார்ந்து இருக்கிறப்ப இந்த சில பிள்ளைங்க வந்து இதை வச்சு நம்மளை இது பண்றாங்கங்கிறது நம்ம ஏதாச்சும் பொம்பளை பிள்ளைகளை வச்சு ஒரு சில இடத்துல நம்ம பேசுறோம். ஆனா இதுல இந்த குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க வழியில எவ்வளவு வாழ்க்கை போயிடும், எத்தனை விஷயங்களை நம்ம வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். இல்ல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இதுக்கு ஏத்த மாதிரி அவேர்னஸ்லாம் கொடுக்குறாங்களா? இல்ல ஸ்கூல்ல எங்க கொடுக்குறாங்க? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அதுக்கு அவேர்னஸ் ஸ்கூல்ல தான் தண்ணி அடிக்கிறாங்களப்பா. ஸ்கூல்ல தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொம்பளை பிள்ளைங்கப்பா, பொம்பளை பிள்ளைங்க பசங்க வாங்கி கொடுத்து தண்ணி அடிக்கிறாங்கன்னா டாஸ்மாக் பக்கத்துல இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், எங்க போயிட்டு இருக்கு இது வந்து இந்த சமூகத்துக்கு முழுக்க கேடு என்ன தெரியுமா? முதல்ல அந்த டாஸ்மாக்குங்கிறத ஒழிக்கணும். ஏன்னா கடந்து போக முடியல ஒரு விஷயம். இன்னொன்னு, நான் என்ன சொல்றேன், செக்யூரிட்டியை எல்லா இடத்துலயும் போடல. கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் உங்களுக்கு என்ன எதுவும் கிடையாது. இல்ல கேக்குறேன், கேட்ல செக்யூரிட்டி போடு, கேமரா போடு. என் பிள்ளைல நான் பாதுகாப்பா அனுப்புறேன்னு ஒரு அவேர்னஸ் வேண்டாமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாத்ரூம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? எப்படி மேடம் இருப்பா? பாத்ரூம் இருந்தா தானே இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்றது? எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 1-2 இருக்கும், அவ்வளவுதான். அதனால வந்துட்டு இதெல்லாம் நீ சரிவர செய்யி, அதுல நீ பாதுகாப்பை உறுதிப்படுத்து. அந்த ஸ்கூல்ல நீங்க மற்ற ஏதாவது அதாவது ஸ்கூல் மேக்சிமம் ஸ்கூல்ல நீங்க எங்களோட குழந்தையோட பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கனாலே பயமா இருக்குல்ல போயிட்டு வர இடத்துல. அப்போ வந்து போக்குவரத்து நீ அதுக்கப்புறம் பாதுகாப்புப்படுத்து. ஃபர்ஸ்ட் இந்த குற்றம் நடக்குதுன்றதை தாண்டி இன்னைக்கு நடந்து போனாலே நமக்கு ஏதோ ஆயிரும்ன்ற மாதிரி பெண்களுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்கூலை தாண்டின உடனே 2 இடத்துல டாஸ்மாக் வச்சிருக்க. இல்ல மேடம், நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, பல பேர்கிட்ட பேசுறீங்க, 2 பேர் இருக்காங்க, இப்போ டாஸ்மாக்ல 2 பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆமா, பின்னாடி துரத்திட்டு போலான்னு தோணும், தனியா போறாளா பாடுறா செக் பண்ணுவோன்னு தோணும், வேற என்ன பண்ண தோணும்? அவங்க மனநிலை அதான். அவன் குடிகார பையன், நம்ம அவங்ககிட்ட போய் அவனை பார்த்தாலே நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பயம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. இன்னொன்னு, அவன் குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டான்னு இப்ப சில பேர்ல ஈஸியா பேசுறாங்க. அவன் குடிபோதையில இருந்தானு. குடிபோதையில இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவானா? ஒரு பிள்ளைய வந்து வாழ்க்கையை முடிச்சு கெடுத்து, ஒரு பிள்ளைன்னு இல்லை, நிறைய சம்பவங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் சண்டை போட்டதா, குற்றம் பண்ணதா, ஏதோ ஒரு கேஸ் எடுங்க பார்ப்போம். அதெல்லாம் அந்த ரேருமா. அந்த காலத்துல வந்து இந்த அப்பாவை கொண்டுட்டாங்க, சண்டையில பண்ணிட்டாங்கன்னு அதெல்லாம் வந்தது இல்லைன்னே சொல்லலை. ஆமா, ஆனா இன்னைக்கு முழுக்க பாத்தீங்கன்னா சைக்கோவா மாறி இந்த குடிபோதைக்கு அடிக்ட் ஆகி, இந்த கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகி, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய. இப்போ நான் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னன்னா, ஒரு மனைவியை வந்து அவர் புருஷனே வந்து கொடுமை பண்ணி ஆசிட்லாம் அடிச்சிருக்காரு மேடம். அந்த அம்மா சொல்ற விஷயம் என்னன்னா, தினமும் குடிச்சிட்டு வராரு, நைட்டு தூங்கும் போது என் கழுத்துல கத்தி வைக்கிறாருன்றாங்க. இந்த மாதிரி சைக்கோத்தனமா ஏன் பண்றாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்? அதை தான் சொல்றேன். நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்களா இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை வந்து நான் தூண்டுதல் பண்ணுறது வந்து எப்படின்னா, இன்னொரு ஒரு கிரியேட்டிவிட்டி பர்சன் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது வந்து சைக்கலாஜிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மனுஷனை கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்க. உங்களால் பண்ண முடியாதெல்லாம் அந்த மனுஷனை வச்சு பண்ண வைப்பீங்க. 2 பேர் அங்கே. ஆமாம், நீங்கள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா காலில் விழுந்துருவீங்க, நான் இல்லை அது அப்படின்னு. ஆனால் நீங்கள் அந்த காலையில் உங்களால் எதெல்லாம் பண்ண முடியலையோ அதெல்லாம் இந்த ட்ரிங்க் உள்ள போன பிறகோ, இந்த கஞ்சா உள்ள போன பிறகோ, இந்த போதைப் பொருள் எந்த ரூபத்துல உள்ள போதோ அது வந்து உங்களை பண்ண வைக்கும். நீயா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இல்ல, கரெக்ட், அதுதான் உண்மை. இது வந்து அடிக்ட் ஆனவங்க பண்ற முக்கியமான செயல். இதுல நிறைய பெண்கள் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப பேர் இன்னைக்கும் லைவ்ல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, கணவர் வந்து குடிகாரரா இருப்பாரு, ஆனா சலிச்சுக்கிட்டு வாழ்வாங்க மேடம். அதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, இப்பவும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் படிக்கிறாங்க, குறிப்பா இளம் பெண்கள் படிக்கிறாங்க. நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, ஒரு ஆசிட் அடிச்சிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து 26 வயசு தான் போல. அந்த பொண்ணு ஏன் சலிச்சுட்டு வாழுது? அது ஒரு குழந்தை வேற இருக்கு மேடம். நீங்க பெண்களுக்கு என்ன ஒரு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு சகிச்சுட்டு வாழ்றலமா, இப்போ அவங்க கர்ப்பிணியா வேற இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க.
இப்போ அவர் ஆசிட் அடிச்சுட்டு ஊத்துறாரு. அந்த பொண்ணு வந்து இருப்பாங்க. என்னன்னா இப்போ கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு, இந்த ரித்தன்யா இருந்தாங்க இல்லையா, இந்த பொண்ணு போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. என்னன்னா அவங்க அப்பா ஆம்பளை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க அண்ணன் ஆம்பளை, அவங்களும் அந்த ஆம்பளை பசங்கனாலே இப்படித்தான், கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பெண்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்களே வழிய ஏன் என்ன இப்போ நம்ம வந்து பண்ணால் நம்ம வந்து குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறோம், நம்ம வந்து என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த இதை வந்து நம்ம கொண்டு வரல, நம்ம பொம்பளை பிள்ளைகள் இப்படி வச்சுருக்கோம், அவங்க ஏன் இப்படி வச்சுக்கல அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்போ அந்த பொண்ணு சொல்ல வந்ததே அவங்க காதில் வாங்கல, அந்த பிள்ளை செத்து போச்சு. இப்போ இந்த பொண்ணு இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்கோன்னா, அவங்க அம்மா கிட்ட இப்போ நேற்று அவங்க அம்மா அழுது புலம்புதே, அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். தினமும் அடிச்சு கொடுமைப்படுத்துறா தெரிஞ்சு ஏன் பிள்ளைய அங்கே விட்டா, என்னோட கேள்வி. அவன் தான் குடிகார பைய சைக்கோன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க ஏன் அவனுக்கு இவ்வளவு ஆசிட் ஊத்துற அளவுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்க இல்லையா? இந்த பிள்ளை பாவமா, அந்த அம்மா அழுகுது. இப்ப என்ன பண்ணுவ? ஒருத்தன் சரியில்லைன்னா தயவு செஞ்சு அங்கிருந்து கூட்டிட்டு வாங்க, ஒருத்தி சரியில்லைன்னா தயவு செஞ்சு உங்க பையனை காப்பாத்துங்க. ரெண்டு இடத்துலையுமே இருக்கு. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த பெண்களுக்கு எதிரான தவறுகள் அனைத்தும் நடப்பதற்கு முக்கிய முழு காரணம் போதை 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 போதையை தவிர வேற எதுவுமே இல்லை. இதுக்கு வந்து அடிப்படை அப்படிங்க நீங்க பாத்தீங்கன்னா வேற நீங்க ஒண்ணுமே இல்லை. நார்மல் பர்சன் எங்கேயாவது அந்த பிள்ளையா கைப்பிடிச்சிருப்பானா? இழுப்பானா? இல்ல, கிடையாது. வெறித்தனமா இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு பிள்ளைய லவ் பண்ணலன்னு சொல்லி ஒருத்தன் பின்னாடியே போய் துரத்திட்டு போய் ஆசிட் ஊத்திருக்கான் முந்தான. அவன் ஏன் பண்ணிருக்கானா, கஞ்சா போட்டு போயிருக்கான். ஏதோ ஒரு வகையில ஒரு போதை இருக்காங்க. ஆமா, ஏன்னா அதான் சொல்லல, நீங்க செய்ய முடியாததை உங்களை செய்ய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாதான் அது உள்ள மனுஷனை யோசிக்கவே முடியாத நிலைமைக்கு தள்ளி போயிட்டு இருக்கு. ஆமா, ஏன் அப்படின்னா அதான் சொல்லல, இப்போ எனக்கு ஒண்ணு கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்கலங்கிறப்போ ஒருத்தர் சண்டைக்கே போகணும்னா தண்ணி அடிச்சு தானே சண்டை போடுறாங்க. தண்ணி அடிக்காம இங்க சண்டை நார்மல் பர்சனா இருப்பாங்க. அதனால இப்ப இந்த தண்ணி அடிச்சவங்க, குற்றம் பண்றவங்க, இவங்கெல்லாம் சப்போஸ் குற்றம் பண்ணா போதையில இருந்துட்டான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த பைத்தியம்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிட்டுலாம் பண்றாங்கல்ல, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த பைத்தியம் இன்னும் நாளைக்கு நிறைய வெளியில வந்து பண்ணோம். அதனால அவனுக்கும் சரியான தண்டனை வேணும். இந்த போதையில இருந்துட்டான், இவன் வந்து சைக்கலாஜிக்கலி இவன் வந்து ப்ராப்ளத்துல இருக்கான். எப்படி ப்ராப்ளத்துல இருக்கான், எதனால ப்ராப்ளத்துல இருக்கான்? அப்ப அவனை வந்து எதுல நீ கண்ட்ரோல் பண்ணும்? அவன் நரம்பு எதையோ ஒன்று அறுத்துன்னு தங்கும், அப்போ சைக்கலாஜிக்கலி அவன் ப்ராப்ளமே பண்ண மாட்டான். இப்போ இதை வந்து நீங்க திரும்ப திரும்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்களா? உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நிஜமாவே சொல்றேன், உயர் அதிகாரிகள் இதை பார்க்கட்டும், அரசியல்வாதிகள் பார்க்கட்டும், உங்க வீட்டு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை எழுத மாட்டீங்க திருத்தி, சரியான நம்ம அரசு வந்து இதை பண்ணுங்கன்னு உத்தரவு போட மாட்டீங்க. நிறைய இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுதுன்னு சொல்றாங்கல்ல, பெண்களுக்கான நல்ல தீர்மானம் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? எங்கேயாவது ஒரு வார்த்தை, பட்டாசு வெடிப்பாங்க, இந்த வார்த்தை மட்டும் போட்டிருந்தாருன்னா கண்டவுடன் சுடப்படும், பார்த்தவுடன் சுடப்படும் அப்படின்னு. அதே மாதிரி பெண்களும் நாளைக்கு ஆண்களை துன்புறுத்தினா இது உறுதி அப்படின்னா எந்த பிள்ளையா தப்பு பண்ணுவாங்க? விசாரணை பண்ணாமலே நம்ம வந்து சுட்டுட்டோம்னா அது ஒரு பெரிய சிக்கலாயிரும். மாமா, விசாரணை பண்ணாமலாம் யாரையும் சுட முடியாதுமா. நான் என்ன கேட்கறேன், கற்பழிச்சு கொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்குமா விசாரணை பண்ற? அவன் தான் தெரிஞ்சுட்டா போட்டுருங்கிறேன். நாளைக்கு தவறா பயன்படுத்த இல்ல, நான் விசாரணைன்னா ஒருத்தன் கற்பழிச்சது நீ இப்போ உங்களுக்கு ப்ரூவ் ஆனப்பட நான் சொல்றேன், இப்ப இவன் தான் கற்பழிச்சான்னு தெரிஞ்சிட்டுனா நீங்க எதுக்கு அவனுக்கா வெயிட் பண்றீங்க? அவனை கூட்டு போய் எதுக்கு கரிஞ்சோறு போடுறீங்க? இதனால ஹியூமன் ரைட்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது வந்துரும்ல. ஹியூமன் ரைட்ஸ் என்ன ஹியூமன் ரைட்ஸ்? அப்ப ஹியூமன் ரைட்ஸ் இந்த பிள்ளையை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. கற்பழிப்பு இந்த ஏன் நடந்துச்சு அவங்களை விசாரணை பண்ண சொல்லுங்க. ஹியூமன் ரைட்ஸ் காரங்க யாரையுமே காணுமா? பெமினிசம் பண்ண பொம்பளை ஒருத்திய கூட காணோம். நேத்தானா வேற ஒருத்தவங்களுக்காக இப்ப நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? அப்ப விளாத்தி குளத்துல பிறந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை இல்லையா? என்னோட கேள்வி அதுதான். விளாத்தி குளத்துல இருந்த பொம்பளை பிள்ளை அது பொம்பளை பிள்ளை இல்லையா? நேற்று ஒருத்தவங்க உயர்தர நடிகை வந்து ஒருத்தவங்க பேசினான்னு சொல்லி நேற்று நிறைய நடிகர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் வேற பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓட்டு போட்டவங்களை கேவலமான பிறவியா நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பாக்குறது காசு கொடுத்து நாங்க, எங்களுக்காக நிக்காத உங்களை அப்ப எப்படி படம் பார்ப்போம்? கொஞ்சமா சிந்திக்க மாட்டீங்க? படம் ஓடிங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? சினிமா ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கா இன்னைக்கு இந்த போதை பழக்கத்துக்கு? ஆமாங்க, ஆமா, உண்மை. என்ன அந்த சீன் எல்லாம் பாத்தீங்களா? இப்படி வச்சுட்டு இப்படி உரிவானுங்க, என்ன ஸ்டைலிஷம் பண்றீங்களா? இல்லை, நான் கேட்குறேன், என்ன சொல்லி கொடுக்குறீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு? இவ்வளோ பெரிய கத்தி. ஒரு காலத்தில் நம்ம ஆந்திராவில அந்த மாதிரி படம் எடுப்பாங்க, சிரிப்போம் நம்ம, என்ன இப்படி படம் எடுக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப குவாலிட்டியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா ஆள் ஒசரத்துக்கு கத்தி கொண்டு வரானுங்க, அப்படியே வெட்டுறதை காமிக்கிறானுங்க. என்ன சொல்லி கொடுக்குற?
வந்து இன்னைக்கு சினிமாவில் வந்து இந்த வன்முறை போதை வந்து அதிகமாக இருக்கு. உண்மை. ஸோ இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல ஒரு முக்கிய ஒரு பங்கு ஆமாப்பா, வகிக்குதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது இல்லாம நீங்க நான் பார்த்துட்டு இப்ப நீ பொண்ணு இல்ல, இப்ப ஒரு தலைவர் நிக்கிறாரு, அவரை பார்த்துட்டு எங்க தலை எங்க தளபதின்னு சொல்றோம்ல, அவர் செயலைத்தான் நீங்க செயல்படுத்துறீங்க. அது ஏதாவது பேசுறது ஒன்னாவது உருப்படியா பேசுதா பாத்தீங்களா? அறிவியல் சார்ந்து பேசுதா, சமூகம் சார்ந்து பேசுதா, ஏதோ ஒன்று பேசுதா பாத்தீங்களா? ஓகே மேடம், நிறைய பேசணும் இன்னைக்கு. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம். நன்றிகள்.